கிறிஸ்தவம் வித்தியாசம் பாருங்கள். இதை கொண்டு போய் வேறு மதம் மாதிரி ஆக்கிடாதீங்க. இது டோட்டல் டிஃப்ரெண்ட். இது உலகத்தை விட்டு ஓட சொல்லலைங்க, போய் ஒளிஞ்சிக்க சொல்லலை, எங்கேயா போய் தவம் கிடக்க சொல்லலை. உலகத்துக்குள்ளே போக சொல்லுது, உலகத்துக்கு உப்பாக இருக்க சொல்லுது, உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க சொல்லுது. இந்த பாவ உலகத்தில் இந்த சூழ்நிலையில் வாழ சொல்லுது வெற்றிகரமாக. அதுதான் கிறிஸ்தவம். டோட்டலாக வித்தியாசம். சரி, அடுத்தது 4வது, சகல பரிபூர்ணத்தால், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிரப்பப்படவும். தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிரப்பப்பட முடியுமா? அதாவது தேவனுக்குள்ள அத்தனையும், தேவனுக்குள்ளே இருக்கிற அத்தனையும் உங்களுக்குள்ளே வந்துட முடியுமா? சகல பரிபூர்ணத்தினால் நீங்கள் நிரப்பப்பட முடியுமா? அவரை குறித்த அறிவு, அவருடைய அன்பு, பண்பு, இதெல்லாம் வந்து உங்களை நிரப்ப முடியுமா? தேவனை போல அப்படிப்பட்டவர்களா, அப்படிப்பட்ட தராதரம் உள்ளவர்களாக நீங்கள் மாற முடியுமா? நான் சொல்கிறேன், மாற முடியும். கிறிஸ்டியன் டாக்டரினில் த இன்காம்ப்ரிஹென்சிபிலிட்டி ஆஃப் காட்னு ஒரு இது போதிக்கிறாங்க. அதாவது தேவனை அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா கடல் மாதிரி இருக்கார் அவர், நம்ம வந்து ஒரு சின்ன அண்டா மாதிரி இருக்குது நம்ம புத்தி. இந்த சின்ன அண்டாவில் அவ்வளோ பெரிய கடல் தண்ணியை கொண்டது எப்படி உள்ளே நிரப்ப முடியாது அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு சிலர் என்ன நினைக்கிறாங்க, அப்போ நம்மளுக்கு முடியவே முடியாது, கடவுள் பெரியவர், நம்ம அறிந்து கொள்ள முடியாது. கிடையாது, அப்படி சொல்ல வரல அவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த அறிவு, அதான் சொல்லியிருக்க, அறிவு கட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ள. அதாவது மனிதனுடைய அறிவு கெட்டாத, வெறும் மனுஷன் அவன் மூளை இருக்கு பாருங்க, அந்த அறிவுக்கு இது எட்டாதாம். ஆனால் புது சிருஷ்டியாக இருக்கிறவனுக்கு தான் புது கெப்பாசிட்டி கொடுத்துருக்காரு, புது ஆற்றலை கொடுத்துருக்காரு. அண்டா பெருசாகி இருக்காரு. இப்போ அவருடைய சகல பரிபூர்ணத்தையும் பெருசாக பெற்றுக்கொள்ளக்கூடிய, வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய, அறிவிலை பெருகக்கூடிய, வெளிப்பாட்டை அடையக்கூடியவனாக நான் எவ்வளவு தெரிந்து கொள்ள முடியுமோ, அறிந்து கொள்ள முடியும். வேத வசனத்திலிருந்து அது என் உள்ளத்தில் போகிறதன் மூலமாக எவ்வளவு நான் அறிந்து கொள்ள முடியுங்கிறதுக்கு அளவே கிடையாது. நான் வளர்ந்து கொண்டே இருக்கலாம். இதுக்கு எக்ஸ்பைரேஷன் டேட்டும் கிடையாது. இவ்வளோ நாள் வளரலாம், அதுக்கப்புறம் முடியாதுன்னு. 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. 6ஆம் வசனம் தமிழில், இங்கிலீஷ்லலாம் 7. 6ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக. வருங்காலங்களில் விளங்கச் செய்யனா எந்த காலத்தில்? சிலர் சொல்கிறாங்க இந்த கிருபையின் யுகத்தில், இந்த காலத்தில் விளங்கச் செய்ய. இந்த காலத்தில் விளங்க செய்கிறார், உண்மைதான். ஆனால் இந்த காலத்தோட முடியல, அது எக்ஸ்பிரேஷன் டேட் கிடையாது. இந்த காலத்தில் முழுக்க, இந்த யுகம் முழுக்க நமக்கு விளங்க செய்கிறார். நான் உயிர் வாழ்கிற அத்தனை வருஷமும் அதிகமாக அவர் அறிந்து கொள்கிறேன். ஆனால் நான் செத்து போய் இப்போ வரலாம் போகும்போது கூட இன்னும் அந்த வளர்ச்சி தொடருகிறது. நித்தியமாக, யுகமாக, காலாகாலமாக. ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கு, ஃபார் ஏஜஸ் டு கம். அப்படின்னா இந்த ஏஜில் மட்டும் இல்லை, வரப்போகிற காலங்களில்